நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளிகள் ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னைக்கு வந்து பேசு பொருள் ஆயிருக்கு உலகம் முழுக்க. தெரியும் இல்லையா? ஸ்வீட் பொட்டேட்டோ நீங்க பேசு பொருள். உருளைக்கிழங்கு வேணாம்னு சொன்னீங்களா? இனிமேல் நாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலாமா? ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரையில அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் குறைவு. உருளைக்கிழங்கு வேகமா அப்சார்ப் ஆகும். சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின் A, C, E, அப்புறம் B5, ரிபோஃப்ளவின், நியாசின், தயமின் சத்துக்கள் இருக்கு. இந்த சத்துக்கள்லாம் இதுல கொட்டிக்கிறது. இதுல எவ்வளவு தூரத்து கொட்டி கிடக்குதுன்னா, இந்த விட்டமின் B5 சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு ஜென்ரலா முகத்துல பரு, தலையில பொடுகு, அதுக்கப்புறம் மூட்டு சம்பந்தமான நோய்கள், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு பாறை எரிச்சல் வரும், காலா எரியுது திக்கு இந்த குளிர்காலத்துல ரொம்ப சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கே ரொம்ப கிராங்கியா இருக்குது, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்ஸ், இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா விட்டமின் B5 ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டுமே பாத்தீங்கன்னா விட்டமின் B5 கம்மியா இருக்கவங்களுக்கு தோல் சம்பந்தமான நோய்கள், அதாவது ரிங்வர்ம் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், படர்தாமரை அதிகமாகும். இது எல்லாமே குளிர்காலத்துல மூட்டு சம்பந்தமான நோய்கள் வருது, பாதை எரிச்சல் எல்லாமே குளிர்காலத்துல ஆப்வியஸா இருக்கும். இது எல்லாமே B5 டெபிஷியன்சில இருக்கு. அப்ப B5 உள்ள உணவு சாப்பிட்டா இந்த பிரச்சனைகள்